இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் நமக்கு நாளைக்கு 1 மணி ஷோ என்ன வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு 6 மணிக்கு கொடுத்த நம்பர் ஒரு செம வின்னிங் இருந்துச்சு. அது மாதிரி என்ன நம்பர் வந்துச்சுன்னு பார்த்துருவோம். அதே மாதிரி 63, அதே மாதிரி 180. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 890, 86. சரிங்களா. அதுக்கு அடுத்து 936, 59. சரிங்களா. இதுதான் நமக்கு கிடச்ச நம்பர். இந்த நம்பரை பேஸாக வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வர போகிறோம். இதில் வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம 6 மணிக்கு கொடுத்ததில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 2 நம்பர் செம்ம வின்னிங் வந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 2 நம்பரும் நமக்கு செம்மையாக வின்னிங். இதில் 0 நம்ம கொடுத்துருந்தோம். இருந்தாலும் நமக்கு 8, 6ங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. 8ஆம் நம்பர் திரும்ப கொடுப்பாங்க எதிர்பார்த்து அதே மாதிரி வந்துச்சு. 6ஆம் நம்பர் திரும்ப வச்சு 659. நமக்கு 6ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் செம்ம வின்னிங். 2 நம்பருமே நமக்கு போர்டு வைஸாக பார்த்தீங்கன்னா 2 நம்பர் நமக்கு அழகாக கிடச்சது. கொடுத்தது 4 நம்பர் தான். அதில் 2 இதுலேயுமே வந்து 2 நம்பர் நமக்கு அழகாக வின்னிங் வந்துச்சு ஆல் போர்டு. சரிங்களா. அதான் நம்ம எப்போயுமே கொடுக்குறது ஆல் போர்டில் வர நம்பர் அப்படியே வந்து 2 நம்பர் வச்சுருவோம். ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தா அதே மாதிரி தான் ஆடுறாங்க. சரிங்களா. செம்மையாக ஒரு வின்னிங் இருந்துச்சு. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் 10/7/2024 நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது. அதுவும் போது டியரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 1 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே செம்மையாக ஒரு வின்னிங் வந்துடும். அந்த வகையில் நமக்கு சி போர்டு வந்து நமக்கு ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது. அது போக என்னென்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்பு இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதே பார்த்தலாம். நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் 6க்கு 9 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 8க்கு 5ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு இல்லையா. 0க்கு 6. சரிங்களா. நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து எவர் கிரீனாக வந்துக்கிட்டே இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய நம்பர் 0க்கு 6 வருங்க, 0க்கு 3 வருங்க. இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0க்கு 3, 0க்கு 3. ஓகேங்களா. 0க்கு 6, 0க்கு 6 வந்துருச்சா. இப்போ அதே மாதிரி மறுபடியும் அடுத்த டைம் வரப்போ 0 வருதுன்னா 0க்கு 3 நம்பர் வந்துடும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக 0க்கு 3 நம்பர் வைப்பாங்க. அதே மாதிரி 6க்கு 9 வருங்க. செம்ம வின்னிங். 6க்கு 9 சூப்பராக ஒரு நம்பருங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 9, அதே மாதிரி 6க்கு 5 இந்த மாதிரி வரப்போ ஒரு நாளைக்கு வந்து கணக்கு வராது. பட் இருந்தாலும் நம்ம கணக்கு வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு செம்மையாக வச்சுருக்கலாம் 6க்கு 9. பட் நம்ம அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்தோம், நமக்கு 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு கொடுத்தோம். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன வந்துச்சு, 0க்கு அடுத்து நமக்கு 9 நம்பர் வந்துச்சு. ஆனால் 6க்கு 0 நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் வரல. அதுக்கு பதிலாக வந்து நம்ம 9 நம்பர் வந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து இந்த 6ஆம் நம்பருக்கு வந்து நம்ம அப்படி எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரா வந்து நமக்கு வந்தீங்கன்னா 6 மணி ஷோ, 6 மணிக்கு ஷோவுக்கு 8 மணி ஷோ வந்து நமக்கு இதை பார்த்துருந்தோம்னா நமக்கு இந்த ஷோ வரும். சரிங்களா. நம்ம 6 மணிக்கு மேலே வந்து நம்ம 8 மணி ஷோ போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு 659 9 நம்பர் கிடச்சிருக்கும். ஆனால் கிடைக்கல. என்னென்னா நம்ம 2 ஷோவையும் ஒரே டைமில் போட்டோம். 1 மணிக்கு முன்னாடியே போட்டோம் இல்லையா. 1 மணிக்கு இந்த 6 மணிக்கு இந்த ட்ரா போட்டோம், 8 மணிக்கு ட்ரா ரெண்டுமே முன்னாடியே போட்டோம். நம்ம போட்டது வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு போட்டோம். வீடியோ 2 மணிக்கு நம்ம போட்டோம். இந்த ட்ரா வந்ததுக்கப்புறம் தான் இந்த ட்ரா வந்துச்சு. சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ராவுக்கு வீடியோ போட்டோம். இதுக்கு போட்ட அடுத்த செகண்ட் இந்த செகண்ட் ட்ரா போட்டோம். மத்தியானமே போட்டோம். இல்லை இந்த 086க்கு அப்புறம் இது வந்துருந்துச்சுன்னா நம்ம செம்மையாக வின்னிங் எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் மிஸ் ஆகி தான் போயிருந்தது. சரிங்களா. பார்க்கலாம். நமக்கு 6க்கு 9 ரொம்ப நாம் போட்டிருந்தோன்னா 6க்கு 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்கு எதிர்பார்த்துருக்கலாம், கொடுத்துருக்கலாம். பட் அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா உங்களுக்கு 0க்கு 6, 0க்கு 9 அந்த கணக்கு வந்துச்சுன்னா அதே சேம் நம்பர் உங்களுக்கு 6க்கு 9 அதே சேம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம 6க்கு 4, 4க்கு 6ங்கிற நம்பர் கொஞ்சம் ஹெவியாக கொடுக்குறோம். காரணம் என்னென்னா 6ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 4 நம்பர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம்ல. எதுனாலனா 6ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதே சேம் நம்பர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9 நம்பர் இங்கே மேட்ச் ஆகிடும். சரிங்களா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 6ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் என்ன நம்பர் இங்கே செட் ஆகும் அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு 0க்கு 0 பாருங்கள். இந்த 3 ஒரே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். 6, 0, 4, அதே மாதிரி 9 இப்போ வந்துருச்சு நம்ம இப்படி பவர். அதே மாதிரி 2, 3 இதெல்லாம் வரும். கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அதாவது என்ன கொடுக்கணும்னா 0 வந்துச்சுன்னா 0க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். அதே மாதிரி 0க்கு 6, 0க்கு 4, 0க்கு 2 0க்கு 2 விட நம்ம 6க்கு 2 இங்கே செட் ஆகலாம். 6க்கு 2, 4க்கு 2, அதே மாதிரி 6க்கு 3, 6க்கு 2 இந்த மாதிரி இது அடுத்தடுத்து அப்படியே வரும். தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 6க்கு 4 வந்துருச்சு. இப்போ 0க்கு 4 வந்துருச்சா, 4 வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து அப்படியே வரும். அப்படியே அடுத்து வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க. அந்த மாதிரி பாருங்கள் அதே சேம் நம்பர் அடித்தாங்க பார்த்தீங்கன்னா. 0 வந்துருச்சா, 6ஆம் நம்பர் வந்துருச்சா, இப்போ 4 நம்பர் வரல. அதுக்கு பிறகு என்ன வந்துச்சு, 9 நம்பர் வந்துச்சு. பவர் எடுத்து அப்படியே வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. அதான் சொல்கிறேன். இப்போ இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு சி போர்டில் என்னங்க வரும், சி போர்டில் என்ன வரும்னா 1 6 வரணும், இல்லைன்னா 0 6 வரணும், இல்லைன்னா 4 வரணும். அவ்வளோதான். அதை தான் நம்ம கணக்கு வச்சுருக்கோம். எப்போயுமே அப்படி தான். அது ஒரு பேட்டர்ன் மாதிரி வரிசை அப்படி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் வேணால் தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க. சரிங்களா. அந்த மாதிரி ஆட்டக்கான வாய்ப்பு தான் இருக்குது. சரி. அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பருக்கு மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு வந்து 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. என்னங்க 6க்கு 5 எப்படிங்க மேட்ச் ஆகும், இந்தாங்க நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் மேட்ச் ஆகும். ஏன்னா 0க்கு 6 அப்படிங்கிற நம்பர் வந்தாச்சு. சரிங்களா. அப்போ 0க்கு 6 வந்துருச்சுன்னா 6க்கு 0 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு. 0க்கு 6, 6க்கு 0 வந்துருச்சு அப்படின்னா
அப்போ அதோட ஜீரோவுடைய பவர் என்ன 5 தானே, அப்போ 5 தானே வரணும், அதான் வரப்போகுது. 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அப்படி தான் அது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது, நீங்கள் எந்த புரிஞ்சுக்குவீங்கன்னு புரிஞ்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் ஆடுவாங்க பாருங்கள். 3க்கு 9 கொடுத்துருக்காங்களா, திரும்ப 3க்கு 9 திரும்ப கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, சரிங்களா. அது மாதிரி பார்த்துங்க 3க்கு 9 கொடுத்துருக்காங்களா, நீங்கள் அதை அப்படியே நீங்கள் சரி 3க்கு 9 என்னங்க 3க்கு 9 அப்படின்னா, இதே பக்கத்தில் பாருங்கள் 8க்கு 9ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 8க்கு 9 என்ன கணக்கில் கொடுத்தீங்கன்னா, இந்த 3க்கு 9 எப்படி கொடுத்தாங்களோ இதோட பவர் எடுத்து 8க்கு 9 தான் கொடுப்பாங்க. அதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன், புரியுதுங்களா. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 3க்கு 9ன்னு கொடுத்துருக்காங்களா, கொடுத்துட்டாங்க சரிங்களா. அந்த 3க்கு 9 அப்போ அடுத்தது 8க்கு 9ன்னு கொடுப்பாங்களே, எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8க்கு 9ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதே சேம் நம்பர் தான் இங்கே 6க்கு 0ன்னு கொடுத்துருக்காங்க, 0க்கு 6ன்னு 0க்கு 6 6க்கு 0க்கு 6 6க்கு 0க்கு 6 அது மாதிரி கொடுத்துருக்காங்களா. அப்போ 0க்கு 6ன்னு கொடுத்தீங்கன்னா அப்போ 6க்கு 5ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க, 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதுதான் நம்ம கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வைஸாக வந்துகிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு, சரிங்களா. அது நமக்கு தெரியாமல் தான் நம்ம வின்னிங் எடுக்கிறதுக்கு மிஸ் ஆகும். அதுமாதிரி ஒரு பேட்டர்ன் அப்படியே மாறி பேட்டர்ன் வைஸாக வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா. அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம், கவனம் இல்லைன்னா எடுக்க முடியாது, சரிங்களா. ஓகே, நாளைக்கு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர், எதுங்க 2ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 2ஆம் நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா 2ஆம் நம்பர் என்ன கணக்குன்னா 6க்கு 7, சரிங்களா. 6க்கு 7 எப்படிங்க வரும் அப்படின்னா, நீங்கள் 5க்கு 6 வருதுன்னா 6க்கு 7 வரும், சரிங்களா. அப்படி 6க்கு 7 வருதுன்னா அது 6க்கு 7 தான் நம்ம 6க்கு 2ஆக மாற்றிருக்கிறோம், சரிங்களா. 2ஆம் நம்பருக்கு கொஞ்சம் ஹெவியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாமே பெரிய நம்பர், சின்ன நம்பர் வரணும். அப்போ சின்ன நம்பர் வருது அப்படின்னா கண்டிப்பாக 2ஆம் நம்பர் பேஸ்ட்டாக தான் ஆடுவாங்க. ஏன்னா 5ஆம் நம்பர் ஏற்கனவே உள்ளே இருக்குது, சரிங்களா. அப்போ 5ஆம் நம்பர் உள்ள 5ஆம் நம்பரோட சின்ன நம்பர் என்ன இருக்குது 2ஆம் நம்பர் தான் இருக்குது இல்லையா. இப்போ 2ஆம் நம்பர் தான் இந்த ட்ராவில் அதிகபட்சமாக நமக்கு சின்ன நம்பர்னால் 2ஆம் நம்பராக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் வைஸாக ஒரு ஆர்கனைஸாக அப்படி வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி தான் ஆடுவாங்க, சரிங்க. ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது சொல்கிற முறையே இந்த மாதிரி தான் ஒரு பேட்டர்ன் வைஸாக தான் சொல்லணும், சரிங்களா. அதான் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு 5 2 அப்படிங்கிற 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எதுனாங்க திரும்ப நமக்கு 5க்கு 8 நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதுவும் இந்த ட்ராவோட மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். 5க்கு 8ங்கிறது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு வாய்ப்புகள் இருக்கிற நம்பராக தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 0 கொஞ்சம் மேட்ச் ஆகுது. என்னங்க 0 கொடுக்குறீங்க 5க்கு 0னா 6க்கு 0ன்னு 5க்கு 0வும் வரும், சரிங்களா. வராமல் போகவே போகாது. இதெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டாக வரக்கூடிய நம்பர் தான், சரிங்களா. இந்த மாதிரி தான் பேட்டர்ன் வைஸாக நமக்கு இப்படி தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் சும்மா ரேண்டமாக கொடுக்குறதே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாம் கால்குலேஷனில் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோமே தவிர சும்மா அப்படி கொடுக்குறதே கிடையாது, சரிங்களா. செமையாக வின்னிங் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது வருதான்றதை பாருங்கள், சரிங்க. 4 நம்பர் 9க்கு 4 வருங்களா அப்படின்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு இது கணக்காக வருது அப்படின்னு எடுத்துங்க. எனக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 4 நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. மேபி அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள், சரிங்க. அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்ங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது, சரிங்களா. வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட ஈஸியாக எடுத்துக்கலாம் முடியாது, அதுக்காக தான் சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வந்துச்சுன்னு எடுங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். 9க்கு 6ங்கிறது நமக்கு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 6க்கு 9 9க்கு 6ங்கிற நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள், சரிங்களா. வந்தால் கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு செம்மையாக ஒரு வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு இப்படி தான் வரக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது, 6ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது, சரிங்களா. 8ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது. இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக ப்ளே பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா.